ஹலோ பிரைஸ் லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவரே சொல்லுகிறார், உனக்கு சொல்லும் ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அது என் வார்த்தையாய் இருக்கிறது. நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அது நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது, இனி தாமதியாது. கொடுப்பேன் என்று சொன்னதான அனைத்து ஆசீர்வாதங்களையும் எந்த தாமதமில்லாமல் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது, வார்த்தையை விசுவாசித்து நன்றி சொல்கிற பிள்ளைகளாய் இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறதான எல்லா திட்டங்களையும், தீர்மானங்களையும், ஆசீர்வாதங்களையும் எளிதில் சீக்கிரமாக தாமதமில்லாமல் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் விசுவாசத்தை விட்டுவிடாமல், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக எனக்கு நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது, ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். ஒருத்தருக்கும் சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றினார். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு, தம்பதியினருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அடுத்த வருஷத்தில், அடுத்த உற்பத்தி கால திட்டத்திலே நீ ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார். அதே போல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு 100 வயது வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. 75 வயசில் கூட நான் உனக்கு குழந்தையை தருவேன், ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனாலும் விசுவாசித்தார். 100வது வயசில் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை இருக்காது, குறைந்து போகாத ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று பார்க்கிறோம். இந்த நாளிலே கூட விசுவாசிப்போம். ஆண்டவரே, நீர் சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்று சொன்னீரே, நீ தாமதிப்பதில்லை, அது தாமதியாது என்ற வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்தை நிறைவேற்றி நாமத்தை மேம்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரார்த்தனை செய்வோம். எங்களை மனிதன் பலவத்தின் தந்தை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தின்படி எங்கள் நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க, குணப்படுத்துங்க, சகலவித நன்மைகளால் திருப்தியாக்கி நாமத்தை மயப்படுத்துங்க. சீக்கிரமாக எங்கள் வாழ்க்கையில் தாமதமில்லாமல் நடக்க போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய கரம் கூட இருந்து பெரிய கருத்து செய்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு ஆப்பரேட்டிவ் கிறிஸ்துவின் நாமத்து மூலமாக கேட்டுக்கொள்ள எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.